OMR ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டரில் ரெடி டு மூவ் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி எல்லா சாய்ஸுக்குமே பர்ஃபெக்டான பிளேஸ் இது. ஸோ இது எங்கே லொக்கேட்டாக இருக்குது, இதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவங்க சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, உங்ககிட்ட 1 லட்ச ரூபாய் இருந்தால் போதும், 1 லட்ச ரூபா முன்பணத்தை கட்டிட்டு நீங்கள் பிளாட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற எல்லா அமௌண்ட்டுமே நீங்கள் லோனில் போய்க்கலாம். 80 to 90% வரைக்கும் உங்கள் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரியான லோன் அரேஞ்ச்மெண்ட்டு பிரான்ச் சைட்லேருந்தே பண்ணி தராங்க. இல்லை நான் வீடு கட்டி வரணும்ப்பா, எனக்கு வீடு கட்டணும் அப்படின்னா 5 lakhs நீங்கள் இனிஷியல் பேமெண்ட் கட்டினா போதும், மற்றது எல்லாமே லோனில் போய்க்கலாம். ஸோ இதை தாண்டி சூப்பரான ஆஃபர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 10 கிராமுக்கு கோல்டு, அப்படி இல்லைன்னா லட்சம் ரூபாய்க்கு மேலே வேல்யூ இருக்கிற எலக்ட்ரிக் பைக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஃபர் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளே இன்னைக்கு JVP தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க, JVP ஹவுசிங். ஸோ சார் இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. என் நேம் கார்த்திக் சக்கரவர்த்தி, ஓவரால் ப்ராஜெக்ட் ஹெட் சார். ப்ராஜெக்ட் இருக்கீங்க. ஓகே சார், நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே சார் லொக்கேட்டாக இருக்குது? நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக OMRலேருந்து ஜஸ்ட் 2.5 கிலோமீட்டரில் இருக்குது. பில்லாபாங் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே இருக்குது. அண்ட் மில்டன் CBSE ஸ்கூல் இதுக்கு ஆப்போசிட்லேயே நம்ம சைட் இருக்குது. நம்ம ஜஸ்ட் OMRலேருந்து 2.5 கிலோமீட்டர் நம்ம ரீச் ஆகிடலாம். அக்ஷய ஜனவரி அப்பார்ட்மெண்ட் இருக்கும். ஆமாம் சார், வரும்போது அந்த ரோடு வழியாக தான் வந்தேன். ஆமாம். ஸோ இப்போ கரெக்டாக சொல்லணும்னா இது எந்த ஏரியான்னு சார் நம்ம சொல்லலாம்? சார் தையூர். யாராவது எங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாங்க எந்த ஏரியாவில் பாருக்குற அப்படின்னா நான் சொல்லணும்ல. கேளம்பாக்கம் தையூர் சார். கேளம்பாக்கம் தையூர். ஓகே, கேளம்பாக்கம் தையூர்ல தான் லொக்கேட்டாக இருக்குது. நம்ம சைட் வந்து எவ்வளோ பெருசாக நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம், உள்ள எத்தனை பிளாட்ஸ் இருக்குது சார்? சார் இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கரு, 70 பிளாட்ஸு, 50% பிளாட்ஸு சோல்ட் அவுட் சார். பேலன்ஸ் 50% தான் இருக்குது. 50%. ஓ சூப்பர் சார். அப்போ கார்னர் பிளாட்ஸ்லாம் இருக்கா? இருக்குது சார், இருக்குது. ஓகே சார், இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே நான் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு வரேன், இங்கே வாங்குறதுக்கு ரீசன் இருக்கணும்ல. ஸோ ஒன்று எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும், வீடு கட்டிட்டு வரலான்னு. ஸோ இப்போ நான் வீடு கட்டிட்டு இங்கே வரணும்னு நினைக்கிறேன். என் பசங்களுக்கு ஸ்கூலு காலேஜ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இப்போது இது வந்து ஸ்கூல் ஹப்புன்னு சொல்லுவோம் சார். IT அண்ட் ஸ்கூல் ஹப்பு. நம்ம சைட்டுக்கு ஜஸ்ட் வாக்கபிள் ஆப்போசிட்லேயே பில்லாபாங் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. நம்ம சைட் என்ட்ரன்ஸ் ஜெகநாத் வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. மில்டன் CBSE ஸ்கூல் இருக்குது. வேலூர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. இதுக்கு எல்லாமே ஒரு பெரிய ஒரு ஹப்பு ஒன்று சார். என்னன்னா IT ஹப் இருக்கு இங்கே. ஆமாம், சிறுசேரி அண்ட் சிப்காட் IT ஹப். OMRனா நம்ம சொல்லணுன்ற அவசியமே கிடையாது, தெரிஞ்சிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா IIT இருக்குது சார். எல்லாமே இங்க இருந்து எவ்வளவு நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர்ல IIT இருக்கு. மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் இருக்கு. ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளேயே நீங்க சொன்ன இந்த IT ஸ்கூல் காலேஜ் எல்லாமே வந்துரும். எல்லாமே வந்துரும் சார். எல்லாமே வந்துரும். சூப்பர் சார். இப்போ இதெல்லாம் வந்து சைட்டுக்கு வெளியில இருக்க ஹைலைட். எஸ். சைட்டுக்குள்ள என்ன நீங்க எனக்கு கொடுக்குறீங்க சார்? சைட்டுக்குள்ள பியூட்டிஃபுல்லா பிளாக் டாப் ரோட் கொடுத்துருக்கோம். அது கேட்கணும்னு நினைச்சேன் சார். எப்படி சார் இவ்வளோ ஸ்பேஸா கொடுக்கணும்னு ஐடியா வந்துச்சு சார்? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் வந்து ஒரு வீடு கட்டுறாங்க, அவங்களுக்கு கார் பார்க்கிங் வச்சு வீடு கட்டா அவங்களால வந்து ஒரு ஸ்பேஸ் போயிடும். ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பிளாக் டாப் ரோடு 70 ஃபீட்டில் கொடுத்தா கார் பார்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸி டு ஆக்சஸாக இருக்கும் சார். கரெக்டாக இருக்கும். ஒரு ப்ரைவேட் இடத்துல நம்ம காரை பார்க் பண்ணிக்கலாம். ஆமாம், 2-3 கார் போகலாம் போல இருக்கு சார். சுற்றி எத்தனை கார் வேணா ஒரு 50 கார் கூட நிப்பாட்டலாம் சார். அவ்வளோ பெரிய ரோடு சார் இது. நான் சும்மா ரொம்ப பில்டப் கொடுக்குறான்னு நினைக்காதீங்க, நான் ஃபுட்டேஜ் காட்டுறேன் பாருங்க. இவ்வளோ பெரிய ரோடு வந்து நான் ரீசெண்ட் டைமில் நம்ம சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து இவ்வளோ பெரிய ரோடு 60 ஃபீட் வரைக்கும் தான் நான் பார்த்துருக்கேன். 70 ஃபீட் ரோடெலாம் நான் பார்த்ததே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ மக்களே 70 அடி இந்த 70 அடி ரோட்ல ஆன் ரோட்ல பிளாட் இருக்கா சார்? இந்த 70 ஆன் ரோட்ல பிளாட்ஸ் ஒரு ஃபியூ பிளாட்ஸ் தான் இருக்கு. ஸோ அதுவும் நாங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல கொடுத்ததுனால எல்லாமே முடிஞ்சிருச்சு. 50-50 தான் சார் இருக்கு. ஓகே சார், நம்ம ஸ்ட்ரீட் லைட்லாம் பார்க்குறோம், இதெல்லாம் எப்படி சார்? ஒயரே காணோம் சார். எந்த எதுக்குமே ஒயர் இருக்கா சார்? எல்லா ஸ்ட்ரீட் லைட்ஸும் சோலார். கிளைண்ட்ஸ் இது கஸ்டமர்ஸ்க்கு சீவேஜ் கொடுத்துருக்கோம். ஓ, மழைநீர் வடிகால். ஆமாம், மழைநீர் வடிகால் இருக்கு, சீவேஜும் இருக்கு. ஆமாம். இப்போ இந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் சிஸ்டம், அந்த அதிக மழை பெய்யும்போது தண்ணி வடிகிறதுக்கு அந்த மாதிரி எல்லாமே இது எல்லாமே பண்ணியிருக்கோம் சார். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். பார்க் அந்த மாதிரி ஏதாவது ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சார்? அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று மறந்துட்டோம் நம்ம. இங்கே வந்து கிளப் ஹவுஸ் கொடுத்துருக்கோம் சார். யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு கிளப் ஹவுஸ் கொடுத்துருக்கோம். கிளப் ஹவுஸ் என்ன சார்? பெரிய ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ல தானே சார் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த கம்யூனிட்டிக்குள்ளேயா இங்கே கொடுத்துருக்கோம் சார். ஆமாம் சார், இங்கே கொடுத்துருக்கோம். அந்த கிளப் ஹவுஸில் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் பூல் இருக்கு, கிட்ஸ் பிளே ஏரியா இருக்கு, ஜிம் இருக்கு, பார்ட்டி ஹால் இருக்கு சார். சார் இவ்வளோ கிளப் ஹவுஸில் கொடுத்துருக்கோம் சார். எங்க சார் வருது அந்த கிளப்? இந்த பார்க்ல வருது சார். இங்க தான் வருது. ஆமா, நமக்கு ஸ்விம்மிங் பூல், ஜிம் இது எல்லாமே வருது. எல்லாமே வருது. பரவாயில்லையே சார். 1 மணி நேரம் ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கணும்னா 100-150 ரூபா கேக்குறாங்க சார். 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்றதுக்கு மாசமா 1500 ரூபாய் குறையாம வாங்குறாங்களே சார். அது எல்லாமே இங்க வீடு கட்டிட்டா ஃப்ரீயாவே அவைல் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் 5 இயர்ஸ்க்கு நாங்க ஃப்ரீயாவே மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கொடுக்குறோம். இது இன்னும் பிரமாதமா இருக்கு. NRI கிளைண்ட்ஸ் நீங்களாம் பார்த்துட்டு இருப்பீங்க, 3-4 வருஷம் நான் ஃபாரின்ல இருப்பேன், இடம் வாங்கிட்டு போட்டு எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு தெரியாம இருப்பீங்க. சார் கிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்குனீங்கன்னா 5 வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணி தராங்களாம். ஃப்ரீயா தானே சார்? எஸ், ஃப்ரீ சார். நாளைக்கு வந்து காசு கேட்க மாட்டீங்களா? கண்டிப்பா கேட்க மாட்டோம். 5 இயர்ஸ்க்கு உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கலாம். நீங்க ஃப்ரீயாவே இருந்து. ஆமா சார். சூப்பர் சார். சரி, இதெல்லாம் வந்து இப்போ நான் வரேன்னா, நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது சார், நான் போட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு அது நல்ல ரிட்டர்ன் வருமானா நான் நம்பிக்கையாக போடுவேன்.
எனக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் இருக்குது? சார் ஆக்சுவலி இங்கே நியர்பைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டர்லா இருக்குது, ஐஐடி, ஸ்கூல்ஸ், அப்பு எல்லாமே இருக்குது சார். டெவலப்மெண்ட் பண்ணுற இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் டெவலப்மெண்ட் ஆக ப்ரைஸும் அப்ரிசியேஷன் கிடைக்கும். இப்போ எங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,999 போயிட்டுருக்கு. நாங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,599 மட்டும்தான். 3,599 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட். ஆமாம் கொடுக்குறோம். உங்களுக்கு என்ன ஒரு பெஸ்ட்டாக ஒரு விஷயம் என்னென்னா, கேளம்பாக்கம் மெட்ரோ இருக்குது, டுவர்ட்ஸ் சேட்டலைட் சிட்டி மகாபலிபுரம்ன்றது இப்போ சேட்டலைட் சிட்டியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு மகாபலிபுரம் உங்களுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ அது சேட்டலைட் சிட்டியாக மாறுறதுனால ஃபியூச்சரில் டெஃபினட்டாக இந்த ப்ரொபோசல் வரும். கேளம்பாக்கம் டு மகாபலிபுரம், பூஞ்சேரி வரைக்கும் போய் கனெக்ட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு பாருங்கள், ஆல்ரெடி இந்த கேளம்பாக்கம் தாண்டி நீங்கள் இந்த OMR ரோடு பற்றி நம்ம சொன்ன அவசியமே இல்லை. நேராக போய் ஈசிஆரில் கனெக்ட் பண்ணோம். ஈசிஆர் வந்து ஒரு 6-வே பெரிய சாலையாக மாற்றிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிறதோட 6 வழி சாலையாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சார். ஸோ 2.5 கிலோமீட்டர் தாங்க OMRல இருந்து. ஜென்ரலாக ஆன் ரோட்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள எங்க வாங்கினாலுமே ஃபியூச்சர்ல ரேட் ஏறும், டிமாண்ட் ஏற்ற மாதிரி. ஸோ அந்த வகையில இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சார் கரெக்டா இருக்குன்னு சொல்றாரு. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு சார். நான் வந்து வீடு கட்டி வரணும்னு நினைக்கிறேன். நிஜமா 5 லட்சம் ரூபாய் இனிஷியல் அமௌண்ட் போதுமா சார்? ஆக்சுவலி கன்ஸ்ட்ரக்ஷன் வேர்ல்ட் கிளாஸா ஒரு பிளான் அப்ரூவல் கொடுப்பாங்க. கஸ்டமைட் சாட்டிஸ்ஃபைட்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு 6 மந்த் வாரண்டி அண்ட் கேரண்டி நாங்கள் தரோம். 6 மந்த் ஹவுஸும் மெயின்டைன் பண்ணி கொடுக்குறோம் சார். ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சார், லேண்டை தாண்டி வீட்டுக்குமே நீங்கள் மெயின்டைன் பண்ணி கொடுக்குறோம் 6 மந்த்துக்கு. சூப்பர் சார். இப்போ எத்தனை வருஷமா சார் நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம்? ஏன்னா மக்கள் வந்து ஒரு கம்பெனி நம்பி வராங்கன்னா அந்த கம்பெனியோட வரலாறு தெரிஞ்சாதானே. எஸ் சார். ஆக்சுவலி நாங்கள் ஓவராலாக வந்து 15 இயர்ஸாக இருக்கும் சார். 3 lakh ஸ்கொயர் ஃபீட் மேலே நாங்கள் பண்ணியிருக்கோம். 3 lakh ஸ்கொயர் ஃபீட் மேலே பண்ணியிருக்கோம். சேல்ஸ், அதாவது லேண்டா இல்லை எனக்கு வீடு, நான் வீடு கேட்குறேன் சார். பிளாட்ஸ் ப்ளஸ் வில்லாவே பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு வந்து 25th ப்ராஜெக்ட், சில்வர் ஜூப்ளி ப்ராஜெக்ட் இது. ஸோ இதனால தான் இந்த ஆஃபர் நான் தரேன். என்ன ஆஃபர் தரேன்னா, பைக் தரேன் அண்ட் 10 கிராம் கோல்ட் காயின் தரேன். இந்த ஆடி ஆஃபர்னால, இந்த ஆடிக்கு நீங்கள் வந்து பிளாட்டை வாங்கினாலும் சரி, வில்லா வாங்கினாலும் சரி, உங்களுக்கு 10 கிராம் கோல்டு காயின் வாங்கிக்கலாம். அண்ட் தென் பைக்கை நீங்கள் வாங்கிக்கலாம் சார். என்ன சார், இப்போ வந்து எனக்கு எலக்ட்ரிக் பைக்கும் வேண்டாம், எனக்கு தங்கமும் வேண்டாம், எனக்கு வேற ஏதாவது கேட்டால் செய்வீங்களா? கண்டிப்பாக சார். அந்த ப்ரைஸை உங்களுக்கு நெகோசியேஷனில் கொடுப்பேன். நெகோசியேஷன் பண்ணி கொடுப்பேன். காசு வேணா காசாக வாங்கிக்கங்க, தங்கம் வேணா தங்கமாக வாங்கிக்கங்க, பைக்கு வேணா பைக்காக வாங்கிக்கங்க, ஆக மொத்தம் வாங்கிக்கங்கன்றீங்க. ஆமாம். இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிற மக்களே, வேதா ஓமன் லேண்டில் நீங்கள் கண்டிப்பாக அவங்க நேம், யூடியூப் சேனல் நேம் சொன்னீங்கன்னா, இந்த ஆஃபர் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். நம்புங்க மக்களே, மிஸ் பண்ணாதீங்க. சொன்ன ஆஃபருக்கே எனக்கு தலை 2 நிமிஷம் கிருகிருன்னு சுத்துதுன்னு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஆஃபர் வேற தரீங்க. எக்ஸ்ட்ரா ஆஃபர் வேற தரேன். மக்களே, வேதா ஓமன் லேண்டுன்னு சொல்லுங்க சார். வந்தா நல்லா செய்யணும் சார். ப்ராமிஸ் பண்ணி தரேன், நான் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி 1 லட்ச ரூபாய் இனிஷியல் அமௌண்ட்டுக்கு பிளாட் தரேன்றீங்களா சார்? ஆமாம். அது மினிமம் என்ன ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தா சார் ஸ்டார்ட் ஆகுது? சார் நம்ம கிட்ட 600ல இருக்கு சார். 600ல இருந்து இங்க 3,500 ஸ்கொயர் ஃபீட் வரை இருக்கு. அப்பா, நம்ம கிட்ட கமர்ஷியலும் இருக்கு சார். கமர்ஷியல் அவைலபிளா இருக்கு. ஆமா, இதை சொல்லவே இல்லை பாருங்க மக்களே. நான் வந்து OMR ரோட்ல இருந்து 2.5 கிலோமீட்டர் சொன்னேன். ஆனா சைட் லொக்கேட்டா இருக்கிறதே ஒரு பஸ் போற ஆன் ரோட்ல. இந்த ரோடு நம்ம கேட் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேட்டு இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா காயாருக்கு போய் கனெக்ட் பண்ணும். அடையாறுல இருந்து காயாறு போற பஸ், கவர்மெண்ட் பஸ் இந்த ரோட் வழியா தான் போவோம். ஸோ நம்ம லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போகிற ஆன் ரோட்டில் இருக்குது. ஏன்னா நம்ம OMR ரோட்லேருந்து உள்ளே இருக்குன்னா அப்புறம் கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது? நீங்கள் அடையாறுலேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா பஸ் ஏறி வந்து இந்த பிளாட்டை சைட் விசிட் பண்ணிட்டு போகலாம், பார்த்துடலாம்ல சார்? கண்டிப்பாக சார். பஸ் போகிற ஆன் ரோட் எங்ககிட்ட அடையாறுலேருந்து ஒரு 6 கிளைண்டிங் வாங்கியிருக்காங்க சார். அடையாறுலேருந்து ஆல்ரெடி கிளைண்ட். சூப்பர். பார்த்துக்கங்க மக்களே, உங்கள் பக்கத்தில் யாராவது அடையாறில் வாங்கியிருக்க போகிறாங்க, நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. டக்குன்னு வாங்க. இப்போ வரணும் ஃபேமிலியாக ஒரு 4 பேரை நாங்கள் வரோன்னா எனக்கு கேப் அந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி சார். கேப் ப்ரொவைட் பண்ணுறோம் சார். அதாவது நீங்கள் ஃபோன் எடுத்து கால் பண்ணுங்க, வீட்டு வாசலுக்கு வண்டி வந்துடும், வந்து பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சார் உங்களுக்கு நம்ம கம்பெனி பேர் சொன்னீங்கன்னா நல்லா ஆஃபர் பண்ணி கொடுப்பாரு. பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக பண்ணி தரேன் சார். சூப்பர், பெஸ்ட்டாகவே கொடுக்குறேன் உங்களுக்கு. சார், இங்க இப்போ நம்ம இடத்துல வீடு கட்டுறாங்கன்னா EB கனெக்ஷன்லாம் இருக்கா சார் நமக்கு சைட்ல? 3 phase EB லைன் இருக்கு. 3 phase EB லைன். ஆமா மக்களே, ஏசி யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 3 phase EB கனெக்ஷன் இல்லாம ஏசி யூஸ் பண்ண முடியாம, ஏசி யூஸ் பண்ண முடியாம 3 phase EB இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. லோ வோல்டேஜ்ல 3 phase EB கனெக்ஷன் எடுத்து வச்சிருக்காங்க. கிரவுண்ட் வாட்டர்ல எப்படி சார் இருக்கும்? சார் கிரவுண்ட் வாட்டர் சூப்பரா இருக்கும். நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க RO வேணாம். சோ அத என்ன சொல்றீங்க? RO வேணாம்? RO வேணாம், எதுவுமே போட வேணாம். அவ்வளோ டேஸ்டா ஃபில்டரேஜ் பண்ணி குடிக்கலாம், அவ்வளவுதான். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். உங்களை நம்பி குடிக்கலாம்ல? கண்டிப்பா குடிக்கலாம். சரி, இப்போ இடம்ன்ற இடத்த காமிச்சாச்சு. நம்ம கிட்ட யாராவது வீடு கட்டிட்டு இருக்காங்களா சார்? சார் நம்ம கிளைண்டே வாங்கி கட்டிட்டு இருக்காங்க சார். வாங்க போய் காட்டுறேன். நம்ம கிட்டே வாங்கி நம்ம கிட்ட கட்டிட்டு இருக்காங்க. நீங்க தான் கட்டி கொடுக்குறீங்க? ஆமா, நாங்க தான் கட்டி. வாங்க, நம்ம அதை போய் பாத்துருவோம். இதை வந்து கிளைண்ட் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி இப்போ நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். சூப்பர் சார். இது எவ்வளவு நாள், அதாவது வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண எத்தனை நாள் நீங்க கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுவீங்க? 5 months சார்.
6 கூட இல்ல 5லே பண்ணிடுவீங்க. 5லே முடிச்சிருவோம். சூப்பர் சார். இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துல இதெல்லாம் பார்க்கறது இல்ல. ரெட் பிரிக்ஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் சார். ஆக்சுவலி நாங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியா இருக்கனால ரெட் பிரிக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சார். குவாலிட்டியா தான் பண்ணுவீங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிரியாரிட்டியே இதுதான் சார், பிரிக்ஸ். ஓகே சார். இப்போ வீட்டுக்கு நான் இந்த குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்றேன்னு கண்ணுல பார்த்துட்டேன். ஓகே. இடத்துக்கு குவாலிட்டி கேட்பாங்கல்ல. ஆமா சார். இது வந்து என்ன அப்ரூவ்டு, என்ன ஏதுன்னு மக்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லிடுங்க. டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு. உங்களுக்கு டாக்குமெண்ட் டைட்டில் கிளியரா இருக்கும். 50 இயர்ஸ் டாக்குமெண்ட் இருக்கு. வேணும்னாலும் 25 இயர்ஸ் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துடலாம். 75 இயர்ஸ் டாக்குமெண்ட் எங்ககிட்ட இருக்கு. லீகல்ல வெரி கிளியர் சார். லீகல்னால எந்த இஷ்யூவும் இருக்காது. உங்களுக்கு லீகல்ல பர்ஃபெக்டா இருக்கு. நாங்க எடுக்கிற ப்ராஜெக்ட் ஜேவிபி எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து லீகல் எந்த ப்ராப்ளம் இல்லாம எடுத்தா லேண்ட் எடுக்கிறோமா ஜஸ்ட் 3 to 5 டேஸ்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோமா அப்படிதான் நாங்க எடுத்துட்டு இருக்கோம் சார். சூப்பர் சார். இப்போ இதெல்லாம் ஓகே. அப்போ ஏற்கனவே ஏதாவது பேங்க்ல நம்ம லேஅவுட்ல லோன் சாங்ஷன் ஆகி யாராவது வாங்கியிருக்காங்களா சார்? 50% முடிஞ்சிருச்சு சார். 50% முடிஞ்சிருச்சு சார். அதான் சார், அது எந்தெந்த பேங்க்ல நமக்கு லோன் கொடுத்தாங்கன்னா பாக்குறவங்களுக்கு ஒரு ஐடியா வரும்ல. ஓகே. HDFC பண்ணியிருக்கோம், டாடா கேபிட்டல் பண்ணியிருக்கோம், IDBI பண்ணியிருக்கோம், ஆக்சிஸ் பண்ணியிருக்கோம், ICICI பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேங்க் நம்ம லேஅவுட்குள்ள லோன் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆமா. இப்போ சம் இஷ்யூ சிபில் இஷ்யூ இருக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்க சார், நீங்க சொல்றீங்க சிபில் இஷ்யூ இருக்கவங்களுக்கு பிரமல் ஃபைனான்ஸ்லயும் பண்றோம், ட்ரூ ஹோம்ஸ்லயும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு சிபில் இஷ்யூ இருந்தா கூட பரவாயில்ல, லோன் பண்ணிக்கலான்றீங்க. எஸ். ஆமா. பரவாயில்லையே. சரி, ஏன்னா ஒரு பேங்க் வந்து டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு தான் அப்ரூவ் பண்ணும். ஆமா. பார்த்துக்கங்க மக்களே, லைவ் எக்ஸாம்பிள். இதே சைட்ல லைவ் எக்ஸாம்பிள் இருக்கு. உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களே பேங்க் லோன்ல தான் வாங்கியிருக்காங்க. சார் அந்த தண்ணி சொன்னீங்க, அதை நானும் பார்த்து டேஸ்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கிறேன். சார் கண்டிப்பா வாங்க. நீங்க டேஸ்ட் பண்ண, நான் பண்றதோட நீங்க பண்ணி பார்த்தீங்கனாலும் அது உங்களுக்கு ஆரோ மாதிரி இருக்கும்ல. கன்ஃபார்ம் ஆரோ மாதிரி இருக்கும் சார். நடா திரும்ப திரும்ப குடிக்கிறேன்னு நினைக்காதீங்க, நிஜமா நல்லா இருக்கு. அவ்வளோதான், நான் சொல்ற வரைக்கும் சொல்லிட்டேன், காட்டுற வரைக்கும் காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்க, சைட் விசிட் வரணும்னா சாரோட நம்பர் நமக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். டைரக்ட் நம்பர் தான். 0% கமிஷன், எந்த ப்ரோக்கரேஜும் கிடையாது. சுத்தமான தண்ணியில் ஆரம்பித்து அத்தியாவசிய தேவை பூர்த்தி பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லாமே இருக்குது. கனெக்டிவிட்டிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. OMR, ECR, GSTன்னு எல்லாத்தையுமே ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். சென்னை இன் அண்ட் அவுட் போகிறதுக்கு ஒரு பக்காவான பிளேஸ் இது. ஸோ இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா சாரை பாருங்கள். சாருக்கிட்ட நம்ம சேனல் வேதா ஹோம்ஸ்ன்னு பேரை சொல்லுங்கள். சார் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பாக பண்ணி தரேன் சார். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.